வெல்கம் டு ஹெல்த் ஐடி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்நெயில் பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணாமல் உடம்பு குறைக்க முடியும்? சும்மா வியூஸ் போகணுங்கிறதுக்காக ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்பு எடையை குறைக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸுமே ஷைனிங் ஆகும். இது உண்மையிலே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கேன். 2 கேஜி கன்ஃபார்மாக குறைக்க முடியும் 7 டேஸில். நம்ம உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளவோ எஃபர்ட் போட்டிருப்போம். மணி கூட ஜிம்லலாம் போயெல்லாம் ஜிம்முக்கு போய் கூட நம்ம உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக பணத்தை செலவு பண்ணியிருப்போம். அப்படி இருந்துமே உடம்பு எடை குறைச்சிருக்காது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப லெஸ் எஃபர்ட்டில் மோர் ரிசல்ட் கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம காஃபி, டீ, அடிக்கடி காஃபி, டீ குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ காஃபி, டீயாக இருக்கட்டும், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஜூஸாக இருக்கட்டும், காஃபி, டீயாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணாமல் குடிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டே குடிக்கும்போது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து பால்லேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை குடிச்சு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. என்னடா சுகர் இல்லையே அப்படின்னு ஃபஸ்ட் டே மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே குடிக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் குடிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வராது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சுகர் போடலைன்னா பரவாயில்ல, நம்ம வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலாமா, இல்லை தேன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறது, எந்த சுகர் இனிப்பு சம்மந்தப்பட்ட எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இனிப்பே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஜூஸ் குடிப்போம் இல்லையா, நீங்கள் எந்த ஜூஸ் குடித்தாலும் சரி, ஜூஸ்லேயே உங்களுக்கு வந்து சுகர் கன்டென்ட் இருக்குது. ஸோ இது போக நீங்கள் சுகர் ஆட் பண்ணி அதில் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்வீட்ஸுமே, பிஸ்கட் முதற்கொண்டு சொல்கிறேன். பிஸ்கட்டாக இருக்கலாம், ப்ரெட்டாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே சுகர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து சுகரை அவாய்ட் பண்ணுறது தான். நோ சுகர். அது வந்து எந்த சுகராக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ டே 1ல் நீங்கள் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு மாதிரி டல்னஸ், ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கும். டே 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருப்போம். நம்ம ஏதோ ஒன்று இழந்த மாதிரி கூட ஃபீல் பண்ணுவோம். நம்ம எப்படி வந்து நம்ம சுகர் இல்லாமல் இருக்கணுமா, சரி ஒரு டீ, காஃபி தானே, ஒரு ஸ்பூன் தானே ஆட் பண்ணுறோன்னு நீங்கள் நினைப்பீங்க. டே 3யும் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 நாளில் நம்ம கடந்துட்டோம்னாலே டே 4லேருந்து உங்களுடைய உடம்புலையும் சரி, மனசளவுலேயும் சரி, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நியூ ஐடியாஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு மாதிரி தெளிவான சிந்தனையும் வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்பே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோனஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபேஸில் நிறைய பேருக்கு சதை இருக்கும் இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குது. ஸோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஃபேஸில், நம்ம வயிறு பகுதியில், நம்மளுடைய பெல்லி ஃபேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த சுகர் சாப்பிடாத ஒரே காரணத்தினால. எல்லாராலையும் முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7 டேஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.